எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோன்ட்டு பார்க்கலாமா? 2 வீட்லேயுமே நாங்கள் சாமி கும்பிட்டாகணும். அம்மா வீட்லேயும் சரி, ஹஸ்பண்ட் வீட்லேயும் சரி, 2 வீட்லேயுமே நாங்கள் மாட்டுப்பொங்கல் தான் கொண்டாடுவோம். ஹஸ்பண்ட் வீட்டில் மாட்டுப்பொங்கலை கொண்டாடிட்டு அப்படியே உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 8 மணி பக்கம் இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. போன உடனே சாமி கும்பிட்ற வேலை தான். மாடெல்லாம் எங்கே கட்டுறோமோ அங்கே தான் பொங்கல் வச்சு படையலுமே போடுவோம். அப்படியே வீட்டுக்கு வெளியிலேயே கரும்பு தோரணம்லாம் கட்டி அங்கேயே படையலுமே போட்டாச்சு. சக்கரை பொங்கல் அண்ட் வெண்பொங்கல் 2மே வச்சு தான் படைப்போம். படைச்சு முடிச்சதுக்கப்புறம் இலையில இருக்க பொங்கலையும் எடுத்து அப்படியே மாட்டுக்கு ஊட்டிடுவோம். மெயினாக ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஊட்டினதுக்கப்புறமா பொங்கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அடுப்பு, வீட்டு மொட்டை மாடி, அதுக்கப்புறம் குப்பை குழி, இதுக்கு எல்லாத்துக்குமே பொங்கல் கொஞ்சம் போட்டு சாமி கும்பிட்டுருவோம். இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சதுக்கப்புறமா தோரணத்துக்கு கீழே ஒரு குளம் கட்டி வச்சுருப்போம். அதில் மாட்டோட முன்கால் படுற மாதிரி ஓட்டிட்டு போவாங்க. ரிட்டன் வரும்போது ஒரு உலக்கையை போட்டு அதில் படாத மாதிரி மாட்டை ஓட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியாது. வருஷம் வருஷம் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். பொங்கல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுறது, விளையாடுறதுன்ட்டு ஒரே ஃபன்னாக தான் போணுச்சு அன்னைக்கு. இந்த பொங்கல் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராகவே போனது.